நகையை மீட்போம் வாக்கை அள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தோட பிரதான அரசியல் கட்சிகளோட தாரக மந்திரமா இப்ப எந்த விஷயம் மாறி இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற துருப்புச்சீட்டை கையில எடுக்க நிறைய கட்சிகள் முடிவெடுத்திருக்காங்களாம். அந்த வகையில சில நாட்களா கூட்டுறவு வங்கிகள்ல அடக்கி வைக்கப்பட்டிருக்க நகைக்கடன் குறித்த விவரங்களை சேகரிச்சிருக்காங்க. 5 சவரனுக்கு கீழே கடன் வாங்கியவர்கள் எத்தனை பேருன்னு லிஸ்ட் எடுத்திருக்காங்களாம். இவ்வளவு பேருக்கும் தள்ளுபடி ஆக போகுதுன்னு தகவல் வெளியாகிருக்கு. கடந்த முறை 5 சவரன் தள்ளுபடி அறிவித்து சில நிபந்தனைகளால் பல பேர் விடுபட்டாங்க. இந்த முறை அந்த புகார்களை கலைந்து இன்னும் கூடுதல் சலுகைகளோட மெகா தள்ளுபடி அறிவிப்ப தேர்தல் அறிக்கையில சேர்க்க ஸ்டாலின் அவர்கள் ரெடி ஆயிட்டாங்களாம். வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்க பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாயும், +2 முடிச்சவங்களுக்கு மாதந்தோறும் 1000 உதவித்தொகையா கொடுக்க போறாங்களாம். திமுக ஆட்சியில சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் உயர்த்தப்பட்டு விட்டு இருக்கு. மக்களோட அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கா அதிகரிச்சிருச்சு. மக்களோட சுமையை குறைக்கிற வகையில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருணை தொகையா 10,000 ரூபாய் கொடுக்கறோம்னு அதிமுக வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இதனால பல விஷயங்களை திமுக இப்ப அறிவிக்க இருக்காங்களாம். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பா இருக்கும். மக்களுக்கு ரொம்பவே உபயோகமான அறிவிப்பா இருக்கும். இந்த நகைக்கடன் தள்ளுபடி கூட அப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.